கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியான வழக்கு தொடர்பா டெல்லி சிபிஐ அலுவலகத்துல விஜய் ஆஜரானாரு. அவரிடம் 7 மணி நேரமா விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அப்போது சிபிஐ அதிகாரிகள் என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் முன் வச்சாங்க, அதுக்கு விஜய் தரப்புல இருந்து என்ன பதில்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அடுத்து அவர் எப்போது விசாரணைக்கு ஆஜராவார்னு பற்றி விரிவா பார்க்கலாம். தவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் சென்றார். கரூருக்கு கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்றார். அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் பலியானாங்க. இந்த சம்பவம் பற்றி விசாரணை நடத்த முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. மேலும் ஐகோர்ட் உத்தரவின் பெயர்ல ஐஜி அஸ்ராகார் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவுமே அமைக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கடந்த ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி உத்தரவிட்டாங்க. இதற்கு மேலும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் நீதிபதி அஜய் ரத்தோகி தலைமையில 3 பேர் கொண்ட குழுவை நியமிச்சாங்க. கரூர்ல பல கட்டங்களா விசாரணை நடந்து வரும் நிலையில தவேக 2ஆம் கட்ட தலைவர்கள் கடந்த மாத இறுதியில் 3 நாள் டெல்லி அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுச்சு. அவர்களோட கரூர் மாவட்ட அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. இந்த நிலையில கரூர் சம்பவத்தின் பெருங்கூட்டத்துக்கு காரணமான விஜயிடம் விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு சென்று ஜனவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இதே மாதிரி போலீஸ் உயர் அதிகாரிகள் சிலருக்குமே சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்புனாங்க. இந்த சம்மன் தொடர்பா வக்கீல்கள் மூலம் பதில் தெரிவிக்கலாமா அப்படின்னு தவேக நிர்வாகிகள் சிபிஐ அதிகாரிகளிடம் கேட்டதாகவும், ஆனால் விஜய் நேரில் தான் வரணும் அப்படின்னு அதிகாரிகள் கண்டிப்பா தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் தனி விமானம் மூலமா காலையில 7 மணிக்கு சென்னையில இருந்து புறப்பட்டிருக்காரு. அவரோட ஆதவர்ஜனாவும் போயிருக்காரு. இந்த விமானம் காலை 10 மணி அளவுல டெல்லி வந்திருக்கு. அங்கிருந்து சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் காரில் புறப்பட்டு காலை 11:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு சென்றிருக்காரு. அவரோட வந்த மற்ற கார்கள் எல்லாம் சிபிஐ அலுவலக வளாகத்துக்குள்ள அனுமதிக்கல. விஜயின் கார் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்பட்டுச்சு. காலையில விசாரணை ஆரம்பிச்சு மாலை 6:30 மணிக்கு விசாரணை முடிந்து விஜய் வெளியே வந்தார். அதாவது சுமார் 7 மணி நேரமா விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே நடத்திய விசாரணையின் அடிப்படையில விஜயிடம் கேட்பதற்கு கேள்விகள் தயாரித்து வைக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 100 கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. கரூர் கூட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது யார்? கட்சியில் திட்டமிடுதல், செயல்படுத்துதலுக்கான பொறுப்பு யாரிடம் இருக்கு? கரூர் கூட்டம் பற்றி உங்களுக்கு தகவல் கிடைத்தது எப்போ? கரூர் கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு செல்ல திட்டமிட்டு இருந்தீங்க? எத்தனை மணிக்கு போனீங்க? எப்போது அங்கிருந்து திரும்பினீங்க? கூட்டத்துல இருந்தவர்கள் மயக்கமடைந்து விழுவது தெளிவா தெரிஞ்சுது. ஆனாலும் நீங்கள் உங்கள் பேச்சை நிறுத்தாம தொடர்ந்தீங்க, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் அங்கு இருக்கல? சிலர் மயக்கமடைந்த போது நீங்கள் கூட்டத்தினருக்கு தண்ணீர் பாட்டில்களை கொடுத்தீங்க. அத தீவிரத்தை ஏன் உடனடியா புரிஞ்சு கொள்ளல? கூட்டத்துக்கு ஏன் சரியா நேரத்துக்கு செல்லல? கூட்ட ஏற்பாடுகள் தொடர்பா போலீசாரோட கட்சி நிர்வாகிகள் ஏற்படுத்தியிருந்த தொடர்பு பற்றி கேள்விப்பட்டீங்களா? இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கு, ஏன் நீங்க அங்கு தொடர்ந்து இருக்கல? இது போன்ற கேள்விகள் எல்லாம் விஜயிடம் கேட்க சிபிஐ அதிகாரிகள் தயாரித்து வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. விஜய் விசாரணைக்கு சென்ற நேரத்தை ஒட்டியே கரூர் சம்பவத்துல சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியா இருந்தவரும் தற்போது ஆயுதப்படை டிஜிபியாக இருக்கும் டேவிட்சன் தேவாசிர்வாதம், மத்திய மண்டல ஐஜியாக இருந்த ஜோசி நிர்மல்குமார் ஆஜரானாங்க. விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒப்பிட்டே அவர்களிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. சம்பவத்துக்கு முழு காரணமும் தவேகதான்னு போலீஸ் தரப்புல சொன்னாங்க. ஆனா தவேக இதனை மறுத்து போலீஸ் தரப்ப குற்றம் சாட்டி இருக்காங்க. இதனால சிபிஐ அதிகாரிகள் 3 கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வராங்க. ஒன்னு கட்சியிடம் நடத்தப்பட்டுச்சு, மற்றொன்று காவல்துறை மற்றும் அதிகாரிகளோடு நடத்தப்பட்டுச்சு. மூன்றாவதா சிபிஐ அதிகாரிகளின் கள ஆய்வு மூலம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டுச்சு.
இந்த 3 கோண விசாரணையையும் சிபிஐ அதிகாரிகள் ஒப்பீடு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதா சொல்லப்படுது. தவேகா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை விஜய் மறுத்திருக்காரு. சம்பவத்துக்கு தவேகா பொறுப்பல்லன்னு அவர் உறுதியா சொல்றாரு. அவரை 2வது நாளா இன்னைக்கு விசாரணைக்கு வருமாறு சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. ஆனா பொங்கல் பண்டிகை காரணம் காட்டி பொங்கலுக்கு பிறகு விசாரணை தொடருமாறு விஜய் தரப்புல கேட்டாங்க. அதற்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் வருகையை ஒட்டி சிபிஐ அலுவலகம் முன் கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் திரண்டு இருந்திருக்காங்க.